எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற ஒரு பிரியாணியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. சிக்கன், மட்டன், முட்டை, அதே மாதிரி மிக்சட் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக செஞ்செடுத்த ஒரு பிரியாணி, வெங்காய பிரியாணி. வெங்காயம் தான் சேர்த்துருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியமாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் இதே மாதிரி நீளமாக ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. கூடவே 2 பெரிய தக்காளி நறுக்கி எடுத்திருக்கு. 1/2 கப் அளவுக்கு புதினா, 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நறுக்கி எடுத்து வச்சிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் கூட எடுத்து வச்சிருக்கு. இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடிச்சு எடுத்து வச்சிருக்கு. எண்ணெயில் வதக்கி எடுக்கிறதுக்காக தான். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் நம்ம நெய்யில் வறுத்து லாஸ்ட்டு பிரியாணி கூட சேர்க்கறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கிறது. 5 to 6 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறது. அதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறது. பிரியாணி அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கு. நல்லா 2-3 டைம் கழுகினதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அந்த டைமுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி போட்டுக்குள்ளே இல்லை ஒரு குழிவாக இருக்கிற கடாய்க்குள்ளே 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஊற்றி இருக்கு. நம்ம இதுக்காக நெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கறது, லாஸ்ட்டு தான் சேர்க்கறது, வதக்கிறதுக்கு நெய் சேர்க்கறது இல்லை. இந்த ஆயிலுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறி போகக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னா கசப்படிக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்காது. பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு கலர் வரும்போது நம்ம இதே மாதிரி எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினருக்குள்ளே போட்டுடுச்சு. போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அமர்த்திருச்சு அப்படின்னா அதிகம் இருக்கிற ஆயில் ஃபுல்லாக நமக்கு வெளியே எடுக்க முடியும். இதே மாதிரி நம்ம இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த ஆயிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்துட்டு அதே கடாய்க்குள்ளே ஊற்றி இருக்கு. பாருங்கள், இது போதும், ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. இந்த ஆயிலுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இடித்து எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடித்தது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், இது 3மே சேர்த்து இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சைஸுக்கு பட்டை சேர்த்துருக்கு. கூடவே பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கு. சின்னதாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கு. 4 to 5 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காரம் இல்லாத காஷ்மீரி மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கரம் மசாலா பவுடர் கூடி சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி இந்த மசாலா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்த்து வதக்கி 1/2 கப் அளவுக்கு தயிர், மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருக்கிற கெட்டு போன தயிர் ஊற்றாதீங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லியில் கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு புதினையில் கட் பண்ணது கூடி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கலாம். மசாலா வேகிறதுக்குள்ளே அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் தண்ணி, அரிசி வேகிறதுக்கான தண்ணி கொதிக்க விட்டுருக்கு. அதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கிற மிளகு, 4 ஏலக்காய், 4 to 5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 கட் பண்ணி சேர்த்தா போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், எலும்பிச்சம் பழத்தோட ஜூஸ் கூடி சேர்த்து தண்ணி கொதிக்கும் போது கழுகி ஊற வச்சிருக்கிற அரிசி தண்ணி வடிகட்டி அதுக்குள்ளே சேர்த்து வேக விட்டுக்கலாம். அது அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம மசாலையில் சேர்த்துருக்கிற தக்காளி ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு, முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கு. தக்காளி இந்த மசாலா கூட நல்லா சேர்றதுக்காக ஒரு டைம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதி வேணாம், பாதியோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்து மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் ஒரு டைம் பாருங்கள், ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை லைட்டாக கசப்படிக்குது, இல்லை கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது, என்னமோ பேலன்ஸ் பண்ணாத மாதிரி தோணுது அப்படின்னு இருந்தால் மட்டும் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மசாலா கரெக்டாக டேஸ்ட்டு பேலன்ஸாக கிடச்சிடும். இந்த மசாலையிலிருந்து நான் முக்கால்வாசி ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன். நம்ம இது தம் போட்டு எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே அரிசி போட்டு லேயர் லேயராக மசாலா போட்டு
நம்ம இந்த பிரியாணி செட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக இதே மாதிரி கொஞ்சம் ஒரு லைட்டாக இருக்க ஒரு லேயர் கீழே வர்ற மாதிரி அதுக்கான மசாலா மட்டும் இதே மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி புதினா இதே மாதிரி போட்டுக்கலாம். அரிசி வந்து முக்கால்வாசி வெந்திருக்கு. தண்ணி வடிகட்டி எடுத்து வைக்கக்கூடாது. தண்ணி வடிகட்டி எடுத்து வைக்கும்போது அரிசி ரொம்ப ட்ரை ஆகி போயிடும். இப்போ இந்த தண்ணியிலிருந்தே முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அப்படியே இதே மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி போனதுக்கப்புறம் இந்த அரிசி அப்படியே அந்த மசாலைக்கு மேலே இதே மாதிரி போட்டு லெவல் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது அரிசி கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அது இருக்கிற கொஞ்சம் தண்ணி அந்த மசாலைக்குள்ளே இறங்கி அடி பிடிக்காமல் கரெக்டாக இந்த அரிசி ஃபுல்லாக வெந்து கிடச்சிடும். நம்ம இது 3 லேயராக தான் செட் பண்ணுறது. அதுக்காக டிவைட் பண்ணி ஒரு லேயர் அரிசி வேக வச்ச சாதம் அதுக்குள்ளே லெவல் பண்ணி இருக்குது. அதுக்கு மேலே மசாலா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இருக்குது. அது கூடவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கு. கொத்தமல்லி எல்லாம் அதே மாதிரி புதினா இலை கொஞ்சம் சேர்த்து 2-3 பச்சை மிளகாய் கூடி கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் அரிசி போட்டு லெவல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடியே செஞ்ச மாதிரி நம்ம மறுபடியும் மசாலா சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் அதே மாதிரி புதினா எல்லாம். இது கூடவே உங்களுக்கு நெய் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் கூடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கறதுல லாஸ்ட் லேயரில் தான் நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்கிறது. அதுக்கு மேலே 3வது லேயராகவும் நம்ம அரிசி போட்டிருக்கு. நம்ம இதே மாதிரி வீடியோவில் எடுக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக நான் மேலே வந்துட்டு கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கு. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சேர்க்காதீங்க. அது கூடவே கொஞ்சம் வறுத்தெடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் மேலே சேர்த்துருக்கு. மல்லி எல்லாம் புதினா எல்லாம் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்தெடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட் ரைசின்ஸ், அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கல, ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு மேலே இதே மாதிரி ஊற்றிருக்கு. நெய் நம்ம இந்த டைமில் தான் ஊற்றிருக்கு. இது கடையில் எங்கேயுமே நம்ம நெய் யூஸ் பண்ணுறதில்ல. நெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நெய் இல்லாமல் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது லோ ஃப்ளேமில் 15 to 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சிக்கன், மட்டன், முட்டை, அதே மாதிரி நெய், வெஜிடபிள்ஸ், காய்கறி அந்த மாதிரி எதுவுமே இல்லை இருந்தால் கூடி ஈஸியாக வீட்டில் செஞ்சு எடுக்க முடியிற சிம்பிளாக இருக்கிற ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு பிரியாணியோட ரெசிபி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.